வங்கதேசத்தில் இருந்து வந்த ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கவே ராகுல் காந்தி வாக்குரிமை பேரணி நடத்தியதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. புதிய சுரங்க திட்டம் குறித்து தகவல் இல்லை என NLC நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் தகவல். கோப்புகள் அரசிடம் உள்ளதாக விளக்கம். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக மக்களவை உறுப்பினர் மகுவா மொய்த்ரா வலியுறுத்தல். பாஜக கஷ்டத்தில் இருந்தபோது டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஆதரவாக இருந்தார்கள் என அண்ணாமலை விளக்கம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை நடுவம் தகவல். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் ஜெகன்மூர்த்தியின் முன்பிணையை உறுதி செய்து வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே சொத்துக்காக தாயை சுத்தியலால் அடித்துக் கொன்ற மகன் வெற்றிச்செல்வன் தனிப்படை காவலர்களால் கைது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 100 நாள் வேலை கேட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். திருவாரூர் அருகே வெளி மாவட்டங்களிலிருந்து நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்த சரக்குந்துகள் சிறைபிடிப்பு. திருவள்ளூர் தொடர்வண்டி நிலையத்தில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 1400 போதை மாத்திரைகளுடன் 2 கைது.